Hello friends, நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.2 அதுலேருந்து நம்ம பார்க்கணும். லாஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த கொஷினில் 10⁹ எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதாமா. 10⁹ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதாமா. 1 கூலம் ஆஃப் சார்ஜ் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு how much time required, ஸோ எவ்வளோ டைம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் சம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஒரு கூலுமுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Q is equal to NE. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் is equal to Q by E. Q is equal to 1 coulomb. So charge of 1 electron is 1.6 into 10⁻³ 19 coulomb. So the number of electron can be calculated as, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு கூலம்க்கு 6.25 into 10⁻18. இது நீங்க ப்ராப்பரா டிவைட் பண்ணி பாருங்க. -19 மேல வந்துச்சுன்னா +19 வந்துரும். இதோட வேல்யூ வந்து 0.6 சம்திங் வந்துரும். ஸோ 6.25 into 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கூலம் ஆஃப் சார்ஜுக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ டோட்டல் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். டோட்டல் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, 6.25 into 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதான் நம்ம கால்குலேட் பண்ணது. அண்ட் 10⁹ எலக்ட்ரான்ஸ் வந்து பர் செகண்டுக்கு டிராவல் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் கேன்சல், இந்த பர் செகண்ட் மேலே போயிடும். ஸோ டோட்டல் டைமோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா, 6.25 into 10⁻, இது 18 இது 9. ஸோ 18 - 9 9 செகண்ட்ஸ். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பட் சில டைம் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இயர்ஸ்ல வந்து கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இயர்ஸ்ல வேணும்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. 1 year is equal to 3.14 into 10⁻7 செகண்ட்ஸ். ஓகே, இந்த பர்டிகுலர் இது வந்து இந்த சாப்டர்லயும் யூஸ் ஆகும், நியூக்ளியர்லயும் யூஸ் ஆகும். ஸோ இதை போட்டா அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்மளோட ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அப்போ இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டைமோட வேல்யூ வந்து 3.14 into 2 வந்து 6.28 வரும் அப்ராக்சிமேட்லி. ஸோ மேலே வந்துச்சு அப்படின்னா 2 into 10⁻2 years. ஸோ which is approximately equal to 200 year. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கக்கூடிய ஆன்சர், நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக இப்படி வந்து போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கப் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ மில்லின்னு வந்து தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 250 கிராம்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ கப் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து 250 கிராம். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் we call it as what? H2O. H2O மாலிகுலர் வெயிட் வந்து என்னது? ஹைட்ரஜனுக்கு 1 கிராம். ஸோ 2 ஹைட்ரஜன், ஸோ 2 கிராம் பிளஸ் ஆக்சிஜனோட வெயிட் வந்து எவ்வளோனா O816. ஸோ இதுதான் வந்து மாஸ் நம்பர். அப்போ 16 கிராம். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் H2O மாலிகுல் இஸ் 18 கிராம். ஓகே, ஸோ 18 கிராம் ஆஃப் H2O consists of Avogadro number of molecules. So இவ்வளோ இருக்கும். அப்போ 1 கிராம், சரிங்களா? இப்போ இப்படி தான் வந்து பேசிக் கால்குலேஷன். இந்த 250 கிராம்ங்கிறது நம்ம தான் அஸ்யூம் பண்றோம். அப்போ 1 கிராம் ஆஃப் H2 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10⁻23. இந்த 18க்கு பதிலாக இங்க 1 ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். So it is divided by 18. So 250 grams of H2O consist of, அப்ப அதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6.023 into 10⁻23 divided by 18. 1 கிராம்க்கு இவ்வளவு. அப்ப 250 கிராம்ஸ்க்கு into 250. ஓகே, என்னைக்குமே இதுதான். So the total mass of the molecule that is equal to the Avogadro number of molecules. So இவ்வளோ number of molecules வந்து present. ஓகே, ஸோ இதுல வந்து எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ H2O, H வந்து பாசிட்டிவ் சார்ஜ், O வந்து என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 1H1, இது வந்து என்னன்னா O816. அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னா 8 எலக்ட்ரான். ஸோ 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு. ஸோ 2 electrons plus 8 electrons, 10 electrons. So 10 electrons are present. Then in 250 gram of H2O, the number of molecules into 6.023 into 10⁻23 divided by 18
into 250 into 10 electrons. So the charge of 1 electron is 1.6 into 10 to the power minus 19. So this will give you the total number of charges. எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது இது கொடுத்துரும். சரிங்களா? 10 electrons. Charge of 1 electron is this one. Similarly, protons என்னன்னா இதே அமௌண்ட் தான் இருக்கும். So ஒரு ஆட்டம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ the same number of என்ன இருக்குன்னா protons இருக்கும். So இதுதான் இதோட டாபிக். So next நம்ம பார்க்கக்கூடியது வந்து யாரு அப்படின்னா கூலும்ஸ் லா. இந்த லா வந்து எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணனும் அப்படினா கிராவிடேஷன் லா கூட ஈக்குவேட் பண்ணனும். இப்போ கிராவிடேஷன் லா வந்து எடுத்துட்டோம் அப்படினா the m1 m2 ரெண்டு மாசஸ் இருக்கு. So center to center இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா r. So force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. இப்போ இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்கு capital G m1 m2 by r square இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா gravitational force ஓட ஃபார்முலா. இந்த கேபிட்டல் G ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா we call it as a universal gravitational constant. இது என்னைக்குமே மாறவே மாறாது. acceleration due to gravity தான் என்ன ஆகும்னா மாறும். இந்த கேபிட்டல் G ஓட வேல்யூ 6.67 into 10 to the power minus 11. சோ இதுதான் இதோட வேல்யூ. யூனிட் வந்து வேணும்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் minus 2. சோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் minus 2. இது நியூட்டன், இது மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் கிலோகிராம் கீழ வந்து மேல போச்சுனா to the power minus 2. இதுதான் வந்து நார்மல் ஃபார்முலா. இப்போ instead of that masses இங்க ரெண்டு மாஸ் இருக்கு. அதுக்கு பொதுவா நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம். here q1 here q2. So anyway ரெண்டு சார்ஜ்க்கு பிட்வீன்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம் இல்லனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படினா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நெகட்டிவ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப ரெண்டு சார்ஜ்க்கு இடையில கண்டிப்பா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இருக்கும். அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய லா தான் யார் அப்படினா இந்த கூலும்ஸ் லா. இப்போ இந்த கூலும்ஸ் லா வந்து என்ன சொல்றாங்க அப்படினா when two charges separated by a distance of r the force is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. So அந்த மாஸஸ் பதுவா இங்க சார்ஜஸ், அதே மாதிரி இங்க டிஸ்டன்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு இங்க ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம் which is nothing but k q1 q2 by r square. Right? Next இந்த k ஓட வேல்யூ வந்து என்னன்னா we call it as 1 by 4 by epsilon naught. Okay? இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 9 into 10 to the power 9. இந்த epsilon naught அப்படினா என்னன்னா we call it as a permittivity of free space. இதுதான் இந்த epsilon naught ஓட வேல்யூ, permittivity of free space. permittivity அப்படினா என்னன்னா காத்து வந்து இப்ப அலோவ் பண்ணனும். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தர் வந்து உள்ள வரணும் அப்படினா என்னோட பெர்மிஷன் இல்லாம அவங்க உள்ள வர முடியாது. அதே மாதிரி தான் இப்போ செல்போன்ல இருந்து ஒரு சிக்னல் வந்து வெளியே போகுது. இப்ப காத்து அலோவ் பண்ணா மட்டும்தான் அந்த சார்ஜ் வந்து டிராவல் ஆகி போய் ஆண்டனாவை சேர முடியும். அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா we call it as a permittivity of free space. Air has to allow the charge to pass through. That is what we call it as a permittivity. And this permittivity will have some value. இதோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 8.854 into 10 to the power minus 12. இதுதான் இதோட வேல்யூ. பட் அத கால்குலேஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல அந்த வேல்யூ போட்டு into 4 பை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு இந்த வேல்யூ தான் நம்ம வந்து அப்ராக்ஸிமேட்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இதை யூஸ் பண்ணா போதுமானது. ஓகே? Now see this. If suppose அந்த two charges வந்து என்ன அப்படினா இப்போ வேற ஏதோ ஒரு மீடியம்ல வந்து இருக்கு. இப்போ ஏர்ல இருக்கிறப்ப தான் என்ன பண்ணனும்னா we have to use this particular formula where f is equal to 1 by 4 by epsilon naught q1 q2 by r square. So this one we have to use when the two charges are in air medium. Suppose airல இல்லாதப்ப என்ன பண்ணனும் அப்படினா see f is equal to 1 divided by 4 pi epsilon naught into here we have a quantity epsilon r. நான் என்ன சொல்றேன்? So this is for other medium. வேற ஏதாவது மீடியம்ல இப்போ கெரோசின் இருக்கு, அதுல ரெண்டு சார்ஜஸ் இருக்கு அப்படினா இந்த பாராமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணனும். இந்த epsilon r இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா we call it as a relative permittivity. Okay? So இது பேர் வந்து relative permittivity.
So this value depends upon medium. ஒவ்வொரு மீடியத்துக்கும் இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ டோட்டல் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா we write this value epsilon naught into epsilon r. Right? இப்போ இங்க பாருங்க இந்த epsilon r அப்படின்னா relative means nothing but total permittivity with respect to permittivity of air. இதுதான் வந்து we call it as a relative permittivity. அதாவது the relative permittivity is equal to total permittivity with respect to permittivity of free space. இதுக்கு யூனிட் இருக்கு, இதுக்கு யூனிட்ஸ் இருக்கு, பட் இது வந்து just a ratio, just a number. மொத்தம் எவ்வளவு permittivity with respect to air அந்த நம்பர் எவ்வளவு, அதுதான் வந்து யார் அப்படின்னா relative permittivity. இது வந்து dimensionless quantity, but this is dimension. So this one we call it as a total permittivity. இது பேர் வந்து total permittivity. இது பேர் permittivity due to free space. இது வந்து என்னன்னா relative permittivity. Relativeங்கிறது relative density ன்னு சொல்லுவோம். Density of any substance with respect to density of water. அதே மாதிரி தான் இந்த relative permittivity. Total permittivity with respect to permittivity of free space, that is what we call it as a relative permittivity, and it is nothing but what, dimensionless. இதுக்கு எந்த விதமான டைமென்ஷனும் கிடையாது. ஓகே, இப்போ permittivity, relative permittivity of air, air ஓட relative permittivity என்ன அப்படினா இதோட வேல்யூ 1, ஏன்னா டோட்டலே என்னது air தான், divided by air. So epsilon by epsilon naught by epsilon naught, the value will become what, 1. Okay, so இது மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து for example kerosene அப்படினா total permittivity of kerosene divided by permittivity of free space, that is what we call here as relative permittivity, that number. For example the relative permittivity க்கு other name இருக்கு, என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா we call that as a dielectric constant also. சரிங்களா, இதோட other name வந்து dielectric constant. இத பத்தியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம டீடைலா படிப்போம். இதுக்கு சில பேர் வந்து k யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்க நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம், epsilon r அப்படிங்கறதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, now we have two formula. So f is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. This is for r medium. When f is equal to 1 by 4 pi epsilon naught into epsilon r into q1 q2 by r square, this is for some other medium. அப்போ இந்த some other medium இருக்கக்கூடிய force r medium ஓட எப்படி இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படினா always we can write the force in some other medium can be written as the இதெல்லாத்தையும் வந்து என்ன பண்ணனும்னா force in r medium னு எடுத்துக்கலாம். Force in r medium divided by epsilon r. Okay, relative permittivity. இதே relative permittivity வந்து மெட்டல்ஸ்க்கு எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படினா இதோட வேல்யூ வந்து என்னன்னா infinity. Okay, மெட்டல்ஸ்க்கு இதோட வேல்யூ infinity. அப்போ anything by infinity will become what, 0. Force will become 0 in metals. அதனால தான் மெட்டல்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see about here force in vector form. So இது வெக்டர் ஃபார்ம்ல வந்து நம்ம எப்படி வந்து எழுத போறோம். So force is a scalar quantity or vector quantity அப்படினு பார்த்தோம்னா it's always what, it's a vector quantity. So we need to derive this in forms of vector quantity, right? Now the two types of force in vector form. சரிங்களா, force in vector form. சரிங்களா, force வந்து எப்படி வந்து vector formல எழுதலாம் அப்படினா see here f vector 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square into r cap. R cap is nothing but unit vector. It is used to define direction. If a force வந்து x axis ல இருக்கு அப்படினா I cap. So I cap means we call it as positive x axis. If y axis ல இருக்கு, positive y axis ல இருக்குனா j cap. So இதுதான் unit vector. This will define only the direction. Now for example, if I want to write in terms of vector, unit vector எழுதணும், நான் வெக்டர்ல எழுதணும் அப்படினா the f vector can be written as 1 by 4 pi epsilon naught into q1 q2 by r cube into இங்க ஒரு r போட்டு இத வந்து என்ன பண்ணிடணும், வெக்டர் ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா, ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும்.
r cap, any vector, unit vector can be written as the vector divided by its modulus. Modulus of r will be simply called as r. அப்போ r vector divided by r வந்துரும். அந்த r into r square will become what? R cube. Okay, always I will suggest my students to follow this particular thing. Unit vector எடுங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. டைரக்ஷன் ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சார்ஜ் இருக்கு q1, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு q2. இப்போ q1 will exert some force on what? q2. சோ இதுல இருந்து என்ன ஆகும் அப்படினோம்னா ஒரு ஃபோர்ஸ் இது மேல ஆக்ட் ஆகும். இப்போ ஃபோர்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்கர்ட் ஆகுறாங்க. பட் அத நம்ம எப்படி எழுதுவோம்னா F21 இப்படி தான் எழுதுவோம். அமேசான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட். இப்போ அமேசான் வந்து எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா AMAZON A to Z guarantee delivered அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிசிக்ஸ்ல எல்லா குவாண்டிட்டியுமே அமேசானுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டு செகண்ட் சார்ஜ். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சின்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் வந்து r ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது டிராவல் ஆகக்கூடிய வெக்டர் வந்து என்னன்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ். ஓகே, அதே நான் எழுதுறேன் பாருங்க. எப்படி எழுதுறேன்னு பாருங்க. F இந்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னா 21 which is equal to 1/4 pi epsilon naught. இது r மீடியம் எடுத்துக்கிறேன். two charges as it is ன்னு எடுத்துட்டேன். divided by r square as it is ன்னு எடுத்துட்டேன். but I am mentioning here r21 cap. சரிங்களா? இந்த r21 cap அப்படிங்கிறது வந்து என்னன்னா nothing but positive I cap. now சரிங்களா? இதோட வேல்யூ வந்து positive I cap. now similarly இப்போ இதே ரெண்டு சார்ஜ் ஸ்பேஸ்ல இதே இடத்துல இருக்கு. q1 இருக்கு, இங்க q2 இருக்கு. இப்போ q1 வந்து q2 மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. அதே மாதிரி q2 வந்து என்ன பண்ணும் அப்படினா it will exert some force on what? q1. இப்போ இது ரிபல்சிவ்னா இதுதான் அத எதிர்க்கணுமா? ஏன் அதுவும் இதை எதிர்க்கலாம். so here some force acting on it. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன சொல்றோம்னா F12. ஏன்னா செகண்ட் சார்ஜ்ல இருந்து ஃபோர்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு மேல ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ஆரோ மார்க் டைரக்ஷன் கூட நீங்க இப்படி போட்டுக்கங்க. ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. since the distance between the two charges என்னவோ பார்த்தோம் அப்படினா that value will become r. இப்போ ஃபோர்ஸ் எங்க இருந்து எங்க வந்திருக்கு? செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்திருக்கு. okay, now F12 vector, the force acting from the second to 1, that is equal to 1/4 pi epsilon naught into q1 q2 by r square into r12 unit cap vector. F12 r12. but now r12 vector can be written as minus I cap. It is traveling in minus x axis. இது traveling in positive x axis. அப்போ இதோட மேக்னிட்யூட் வந்து பாருங்க ரொம்ப தெளிவா வந்து நமக்கு இங்க தெரியும். என்ன அப்படினா since இந்த பர்టిక్యులர் வேல்யூவும் சேம் தான், இந்த பர்టిక్యులர் வேல்யூவும் சேம் தான், only the direction matters. இங்க இதோட வேல்யூ வந்து யாரு அப்படினா பாசிட்டிவ் I cap, இங்க இதோட வேல்யூ வந்து யாரு அப்படினா நெகட்டிவ் I cap. அப்போ two forces are equal in magnitude but acting opposite in direction. so இத நம்ம எப்படி அழகா எழுதலாம் அப்படினா now F21 vector is equal to இது whole value இங்க வந்துரும். அப்படியே இது வந்து plus I cap இல்லையா? இங்க வந்து plus I cap, இங்க வந்து minus I cap. okay, so this quantity is minus I cap. so we are writing this one as F12 vector. okay, இந்த minus I cap கூட இன்னொரு மைனஸ் மல்டிபிள் பண்ணா, இது கூட இன்னொரு மைனஸ் மல்டிபிள் பண்ணா F21 கிடைச்சிரும். so F21 is equal to minus F12. so that's why we are saying that Coulomb's law agrees with இது வந்து யாரோட லா அப்படினு சொல்லி பார்த்தோம்னா நியூட்டனோட லா, நியூட்டனோட தேர்ட் லா. ஓகே, so Newton's third law of motion. okay, we will call like that. so என்னைக்குமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆகட்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆகட்டும் நியூட்டனோட தேர்ட் லா வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படினா ஒபே பண்ணணும். சரிங்களா? சோ அதுதான் நான் இங்க வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைட்? சோ நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படினா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. the example 1.4. so example 1.4 ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சோ ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானோட பேர் இருக்கு. சரிங்களா? ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் பேர் இருக்கு, புரோட்டான் புரோட்டான் பேர் இருக்காமா. சரிங்களா? எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் பேர், அடுத்தது ஒரு புரோட்டான் புரோட்டான் பேர்.
இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா ratio of gravitational force to electrostatic force. electrostatic force க்கும் okay gravitational force க்கும் ratio வந்து கேக்குறாங்க. So k into charge of an electron, charge of a proton by r square by okay gravitational force is g into mass of the electron, mass of the proton by r square. So r square cancel. So k into e divided by g into me into mp. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து கிடைச்சிடும். Since k ஓட வேல்யூ வந்து we know it very well, 9 into 10 to the power 9 into 1.6 into 10 power minus 19 into 1.6 into 10 power minus 19 whole divided by 6.67 into 10 to the power minus 11. capital G ஓட வேல்யூ. mass of the electron வந்து அதிலே கொடுத்திருப்பாங்க, இல்லாட்டி மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். 9.1 times of 10 power minus 37. proton ஓட வேல்யூ 1.67 into 10 power minus 27. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா வேல்யூ வந்து கிடைச்சிடும். கண்டிப்பா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பல மடங்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ஜாஸ்தி. 10 power 25ல இருந்து 10 power 31 டைம்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கும். ஆனா இது பார்த்தோம்னா between two electron. ஆனா when compared to gravitational force இவ்ளோ மடங்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். புவியீர்ப்பு விசையை விட ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு புரோட்டான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை விட ஜாஸ்தியான ஃபோர்ஸ் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ புரோட்டானுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் இந்த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு பதிலாக புரோட்டான் போட்டுக்கோங்க. சின்ஸ் சார்ஜ் ஆஃப் த புரோட்டானும் என்னன்னா சேம், இதை போட்டீங்கன்னா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆக்ஸலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரானோ இல்ல ஆக்ஸலரேஷன் ஆஃப் த புரோட்டான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. F divided by m. Okay, F is equal to ma. So mass of the electron and this is nothing but mass of the proton. And force எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க, k கொடுத்திருப்பாங்க. எலக்ட்ரான் புரோட்டான் ஆனாலும் சரி, புரோட்டான் ஆனாலும் சரி, இல்ல புரோட்டான் எலக்ட்ரான் ஆனாலும் சரி, இதோட சார்ஜஸ் எல்லாமே சேம் தான். E into E. So 1.6 into 1.6 10 power minus 19 whole square divided by distance என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. போட்டு F இத கண்டுபிடிச்சிடுங்க. divided by mass of the electron பண்ணீங்கன்னா acceleration of the electron கிடைச்சிடும். divided by mass of the proton பண்ணீங்கன்னா acceleration of the proton வந்து கிடைச்சிடும். Since என்னால ஃபுல்லா இங்க எக்ஸிக்யூட் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ணி எடுத்து தர முடியல, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்ற ஐடியாவை நல்லா புரிஞ்சு கேட்டு பாருங்க. சப்போஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு ப்ரோசீட் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகே, the next one. So next example 1.5. நெக்ஸ்ட் இந்த 1.5ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2 சார்ஜஸ் வந்து இருக்காமா, சரிங்களா? ஸோ Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ், Q2 அப்படிங்கிற ஒரு சார்ஜ். இங்க வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கேப்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்னு எடுத்துக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இது ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். F is equal to K Q1 Q2 by R square. உங்களுக்கு ஒரு ஸ்பியர் கொடுத்து அதுல 4 சார்ஜ் 5 சார்ஜ்னு உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஸோ ஒரு பக்கம் 4 சார்ஜ் இருக்கும், இன்னொரு பக்கம் 2 சார்ஜ் இருக்கும். எவ்வளோ வேணாலும் வந்து போட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா வந்து Q1 Q2ன்னு சொல்லி வச்சிருங்க. டிவைட் பை R ஸ்கொயர். இதுதான் ஒரிஜினல் சிச்சுவேஷன். இப்போ அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னம்னா இதுல வந்து ரெண்டு அன்சார்ஜ் ஸ்பியருக்கு வந்து டச் பண்றாங்க. இப்போ Q1 இருக்கு, இங்க வந்து Q2 இருக்கு. இப்போ அன்சார்ஜ் வந்து டச் பண்றப்ப என்ன ஆகும்னா சார்ஜஸ் பாதியாக குறையும். ஓகே, அப்ப சார்ஜஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ஸ் இதான் Q1/2 ஆயிடுச்சு, இங்கேயும் Q2/2 ஆயிடுச்சு. இதுல இருந்த டிஸ்டன்ஸையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க பாதியா. ஓகே, இப்போ புது ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. now F dash is equal to K into Q1/2 okay Q2/2 divided by the distance is R/2 the whole square. 1/2 will become 1/4. Here 1/2 the whole square will become 1/4. 1/4 cancel. So the answer is K Q1 Q2 divided by what? R square. That is equal to F dash. Nothing but actual F. So the force வந்து என்ன ஆகலன்னா சேஞ்ச் ஆகல. ஏன் அப்படின்னா
சார்ஜஸும் பாதியா குறைச்சிருக்கோம், டிஸ்டன்ஸும் பாதியா குறைச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்கு. அப்ப நியூமரேட்டர்லயும் ஒரு குவாண்டிட்டி பாதியா குறைஞ்சிருக்கு, டினாமினேட்டர்லயும் ஒரு குவாண்டிட்டி பாதியா குறைஞ்சிருக்கு. இங்க ரெண்டு குவாண்டிட்டி இங்க இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. So cancelled out, our force will become remain same, it is unaltered. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.5 பேஜில் போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ இது வந்து தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the force between multiple charges. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should know about parallelogram law of vectors. ஸோ மல்டிபிள் நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கு, அப்போ அங்க வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு parallel law of vectors வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு வெக்டர் ரெண்டு டைரக்ஷன்ல டிராவல் ஆனா ரிசல்டன்ட் என்னைக்குமே என்ன ஆகும்னா நடுவில் தான் வரும். ஸோ இதுதான் parallel law of vectors ஓட ரூல். அதே ரூல் தான் என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஃபாலோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், okay, so 1.7 force between multiple charges. Now இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சார்ஜ் வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம், இங்க ஒரு சார்ஜ் Q2 வச்சுக்கலாம், இங்க வந்து ஒரு சார்ஜ் Q3 வச்சுக்கலாம், இங்க வந்து ஒரு Q1 இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, செகண்ட்ல இருந்து 1க்கு வந்திருக்கு, சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க, 1 2, சரிங்களா? ஏன் அப்படின்னா செகண்ட்ல இருந்து என்ன இருக்கு, 1க்கு வந்திருக்கு. தேர்ட்ல இருந்து என்ன இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்க வந்திருக்கு, சரிங்களா? 1க்கு வந்திருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து R12 னு வச்சுக்கலாம், இதோட டிஸ்டன்ஸ் வந்து R13 னு வச்சுக்கலாம். இப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா F13. அப்போ two forces acting in two different direction, சரிங்களா? இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப ரிசல்டன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா இங்க நடுவுல தான் ஆக்ட் ஆகும். இந்த ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து என்னன்னா parallelogram law of vectors. When A one vector, B one vector, the resultant vector will be lies in between it, சரிங்களா? இதுதான் வந்து resultant vector. Now A க்கு B க்கு between இருக்கக்கூடிய angle வந்து theta. இந்த angle வந்து என்ன சொல்றோம்னா we call it as resultant with respect to A வந்து alpha. இந்த பேசிக் ஃபார்முலா வந்து இதுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து கிளாஸ் 11லயே வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இதான் வந்து இதோட ஃபார்முலா R, the resultant vector is equal to, இது மேக்னிட்யூட் ஃபார்முலா மட்டும்தான், a square b square plus 2ab into cos theta. ஓகே, சோ வெக்டர் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா R is equal to a vector plus b vector அப்படி எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபோர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த tan ஆல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா the b into sin theta divided by a plus b cos theta. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், சோ இங்க நமக்கு ஆக்ட் ஆகிருக்கிறது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் F1 வெக்டர். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நத்திங் பட் வாட் F12 வெக்டர். இந்த பக்கம் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து யாரு அப்படின்னா F13 வெக்டர். the angle between 1 2 and 1 3 வந்து என்னன்னு சொல்லிக்கணும் theta. அப்போ இங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F1 வந்து நம்ம எப்படி எழுதணும்னா F12 the whole square plus F13 the whole square 2F12 F13 into cos theta. இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? இதுதான் parallelogram law of vectors. Suppose what is the resultant force direction with respect to the second component அப்படினா இதுதான் அந்த ஆல்பா. அந்த ஆல்பாவை இந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இது பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னதுன்னா மேக்னிட்யூட். ஸோ மேக்னிட்யூட் அப்படின்னா ஈவன் உங்க சார்ஜுக்கு நெகட்டிவ் வந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா you have to take the value to be as what positive. ஓகே, ஃபோர்ஸ் ஆகட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகட்டும் இது ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணுங்கன்னா பாசிட்டிவ் விடுங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் கரெக்டா சால்வ் பண்ண முடியும். இதே வெக்டர் ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா F1 vector can be written as F12 vector plus F13 vector. So this is nothing but we call it as a principle of superposition. Okay, principle of superposition என்ன சொல்லுதுன்னா இந்த சார்ஜ் மேல எத்தனை சார்ஜ் மேல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் சரி எல்லா ஃபோர்ஸையும் என்ன பண்ணுங்கன்னா ஆட் பண்ணிடணும். இந்த சார்ஜ் மேல நிறைய ஃபோர்சஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்சஸ் டியூ டு அதர் சார்ஜஸ். அப்போ now the total force acting on the charge that is equal to the force acting on it due to the other charges. So this is what we call it as a
principle of superposition. ஓகே ஸோ இதை வேற எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ராப்ளம்ஸ்ல தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். மோர் ப்ராபப்ளி 3 பாயிண்ட் சார்ஜஸ் 4 பாயிண்ட் சார்ஜஸ் பேஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 1.7 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.8க்கு வருவோம். இந்த 1.7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 plus Q, அடுத்தது இங்க Q3 minus Q, அது இங்க வந்து Q2 plus Q. இது மூணு வந்து ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட side of the equivalent triangle வந்து எவ்வளவுனா a ன்னு எடுத்திருக்காங்க. Okay, now we need to calculate the force due to each and every charge. For example, the force due to first charge வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி வெச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் யார் யாரெல்லாம் ஆக்ட் ஆயிருப்பாங்கன்னா அதர் சார்ஜஸ் தான். இவனும் தான் இது மேல வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப இவன் மேல ஆக்ட் ஆயிருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் Q2 பாருங்க, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்ப இது என்ன ஃபோர்ஸா இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்குமா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். இது அட்ராக்டிவா ரிப்பல்சிவா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ், கண்டிப்பா இது வந்து என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ இது ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் இதுதான். சோ we are going to take it as F12 is acting in this direction. ஏன்னா ரெண்டு ரிப்பலா என்ன ஆகும்னா இது இப்படி போகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸும் என்ன, இந்த சார்ஜும் இந்த சார்ஜ் இது முடிச்சாச்சு. இப்போ இதை கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை பார்க்கணும். இது என்ன மேனர்ல இருக்குன்னா அட்ராக்டிவா ரிப்பல்சிவ்னு பார்த்தோம்னா இது நெகட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப கண்டிப்பா அட்ராக்டிவ் இன் மேனர். அப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா F13. சரிங்களா? 3ல இருந்து 1க்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, now see this. அப்ப இதுதான் நம்மளோட Q1. இப்போ இந்த Q1ல two different forces act ஆயிட்டு இருக்கு. the one இந்த straight lineல act ஆகக்கூடிய component F12, another இந்த component F13. அப்ப angle between these two வந்து கண்டுபிடிக்கணும். since இந்த angle வந்து 60 degree. ஏன் அப்படினா இது வந்து ஒரு equilateral triangle, எல்லா சைட்ஸுமே 60 டிகிரி இருக்கும். அப்ப இந்த ரிமைனிங் இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா we have 120 டிகிரி. சரிங்களா? அப்போ இத கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் சார்ஜோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த F1 ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த F1 தான் நாம இப்போ என்ன பண்ணனும்னா கண்டுபிடிக்க போறோம். and cos 120 ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். since F1 can be written as root of F12 square plus F13 square to F12 F13 into cos of 120 degree. Since cos 120 ஓட வேல்யூ எவ்வளவு பார்த்தோம்னா -1/2, cos 180 ஓட வேல்யூ -1. இதெல்லாம் மேத்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. F12 ஓட வேல்யூ நான் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. 1 க்கு 2 க்கு பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் k into q into q divided by a square. அதனால இத வந்து நான் f ன்னு எடுத்துட்டேன். ஓகே, since பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் இங்க என்ன பண்ணனும் பாசிட்டிவ் மட்டும் தான் போடணும். இது எல்லாமே மேக்னிட்யூட்ஸ். ஓகே, அதே மாதிரி F13 ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 க்கு 3 க்கு k into இதுவும் q. சப்போஸ் இங்க 2q இருந்துச்சுனா இங்க நீங்க 2q ன்னு போட்டுக்கலாம். ஓகே, by a square. அப்ப இந்த இடத்துல 2f ன்னு வந்து மாத்திடுங்க. இதுவும் f. so the answer is equal to f square plus 2 into f into minus 1/2. This and this cancel. Minus f square plus f square cancel. So the answer is f square plus f square minus f square. So the f. So this force is nothing but we call it as an f. Okay. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா செகண்ட் சார்ஜுக்கு ப்ளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் சார்ஜ் பாருங்க. இதுவும் என்ன மேனர்ல இருக்குன்னா அட்ராக்டிவா ரிப்பல்சிவா அப்படின்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த செகண்ட் சார்ஜ் என்னது ரிப்பல்சிவ் தான். அப்போ இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னன்னா இது எப்படி ஆக்ட் ஆகும். so we call this as F21. அடுத்து இதுவும் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் நேச்சர், அது இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா F23. அப்ப இது ரிசல்டன்ட் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா the in between this resultant வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து F2. இங்கேயும் இதோட ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 120 டிகிரி. சோ கண்டிப்பா இதே ஃபோர்ஸ் தான் வரும். so that also so F2 is also equal to what F.
அப்படின்னு நம்ம டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். ஓகே, next third charge. third charge வந்து பார்த்தோம் அப்படின்னா Q3. so Q3 வந்து என்னதுன்னா கொஞ்சம் டிஃபரண்ட். இங்க பாருங்க Q3 வந்து என்னதுன்னா மைனஸ். ஓகே, அடுத்தது இதுக்கு யார் யாரெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க, இவனும் ஆக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இவன் வந்து யார் அப்படின்னா பிளஸ் Q, இவனும் வந்து யார் அப்படின்னா பிளஸ் Q. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. சின்ஸ் இது நெகட்டிவ், ஓகே, this is equal to minus Q, attractive in nature. இது என்னதுன்னா attractive in nature. that we எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே attractive in nature. so this is F31, this is F32. so the resultant force will be lies in between it. so the angle between the two forces is nothing but 60 degree. so we are calculating F3, that value will be equal to F31 square plus F32 square plus 2F31 F32 into cos theta. okay, since இதுவும் Q distance வந்து A, so அதனால இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். f square plus 2f into cos 60 degree. cos 60 ஓட வேல்யூ 1/2 cancel. so the root of f square plus f square which is equal to root of 3f square which is equal to root 3f. அவ்வளவுதான். so f1 f, f2 f, f3 value is nothing but what, root 3f. okay, so இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so இந்த மாதிரி தான் வந்து ஃபோர்ஸோட கால்குலேஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும்.